ஓகே, என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இப்போ இப்போ நாம பார்ப்போம் இந்த கம்பேரேட்டர். இப்ப நீங்க மார்க் பண்ணுங்க, இந்த கம்பேரேட்டர் மார்க் பண்ணுங்க 1, இதை சொல்லுவோம் 2. சரியா? இது 1, இதே போல இது 2, இது 1, இது 2. இப்ப நீங்க அதை உங்களோட டியூப்ல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க 1, 2. சரி, ஆகவே இவடத்த இருக்கிற வோல்ட் அளவு என்ன சொல்லுவோம், நம்ம இவடத்த இருக்கிற வோல்ட் அளவு எவ்வளவு இருந்துச்சு, இந்த இடத்துல இந்த வோல்டேஜ் எவ்வளவு, 2/3 VCC. அதே போல இவடத்த இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவு, இந்த புள்ளி இருக்கிற வோல்டேஜ் 1/3 VCC. 1/3 VCC. சரியா? இப்ப நீங்க மார்க் பண்ணுங்க, பாயிண்ட மார்க் பண்ணுங்க. முதலாவது ஒப்பாளியானது முதலாவது ஒப்பாளியானது முதலாவது ஒப்பாளியானது த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ், அதை சொல்லுவோம் ஆரம்ப தொடக்க வோல்டேஜ். அது த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் பேர் என்ன சொன்னாங்களே, தொடக்க வோல்ட் அளவு. த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் பிராக்கெட் எழுதுங்க, த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் பிராக்கெட் எழுதுங்க, தொடக்க வோல்ட் அளவு. தொடக்க வோல்ட் அளவு, த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் பிராக்கெட் எழுதுங்க, தொடக்க வோல்ட் அளவு. முதலாவது ஒப்பாளியானது தொடக்க வோல்ட் அளவு பிராக்கெட் எழுதுங்க, த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ். த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் 2/3 VCC இணை. 2/3 VCC இணை. 2/3 VCC இணை விட அதிகமாக, 2/3 VCC இணை விட அதிகமாக வழங்கப்படும் சந்தர்ப்பத்தில் அல்லது 2/3 VCC-யை மிஞ்சும் சந்தர்ப்பத்தில் வெளியீடாக ஒன்றினை தரும். ஒன்றுன்னு சொன்னா ஹை, என்ன ஒன்றினை தரும் பிராக்கெட் ஹை. வெளியீடாக ஒன்றினை தரும் ஹை பிராக்கெட்டுகளுங்க ஹை. அது SR flip flopin SR எழுவியலின் அது SR எழுவியலுக்கு ஆறுக்குரிய உள்ளீடாக வழங்கப்படும். இவ்வேளையில் S ஆனது பூஜ்ஜியமாக உள்ள சந்தர்ப்பத்தில் S ஆனது பூஜ்ஜியமாக உள்ள பூஜ்ஜியம், அது லோ உள்ள சந்தர்ப்பத்தில்
அதனுடைய வெளியீடாக, அதாவது NE555 இனுடைய வெளியீடாக NE555 வெளியீடாக ஓகே. இப்ப R வந்துட்டு 1 அறியாரு, S வந்துட்டு 0 சொன்னா நம்மளுக்கு என்ன, அவுட்புட் என்ன செய்ய போது 0 வெளியீடாக 0 கிடைக்கும். வெளியீடாக 0 கிடைக்கும். இவ்வேளையில் 0 கிடைக்கும். இவ்வேளையில் Q bar வேளையில் Q bar வேளை Q bar ஒன்றாக, அதாவது 1 ஆக, Q bar 1 ஆக, Q bar ஒன்றாக, ஒன்று ஆக, Q bar 1 ஆக, 1 ஆண்டு எழுதுவானா 1 ஆக எழுதுங்க. 1 ஆக காணப்படும் அதே வேளை NPN டிரான்சிஸ்டர் காணப்படும் அதே வேளை NPN டிரான்சிஸ்டர் உயிர்ப்பிக்கப்படுவதனால், இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்போ நான் இங்க 1 கொடுக்குற டைம்ல இங்க வோல்டேஜ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் +5 எடுங்க, +5 எடுங்க எக்ஸாம்பிளுக்கு. +5 சொன்னா என்ன செய்யுது, நம்ம டிரான்சிஸ்டர் இங்க 1 ஆகுதா இல்லையா? வேளையில் NPN டிரான்சிஸ்டர் உயிர்ப்பிக்கப்படுவதனால் 7ஆம் முனையோடு இணைக்கப்பட்ட கொள்ளளவி இறக்கமடையும். டிஸ்சார்ஜிங் கொள்ளளவி இறக்கமடையும். நம்மளுக்கு இவ்விடத்துல அவுட்புட் என்ன பிள்ளைகள், 0 இப்படி வர்றது என்ன, 0ன்னு சொல்லி இப்படி வர ஒரு கோடு வந்து அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. இரண்டாம் ஒப்பாளியானது இரண்டாம் ஒப்பாளிக்கு வழங்கப்படும் ட்ரிகர் வோல்டேஜினை இரண்டாம் ஒப்பாளிக்கு வழங்கப்படும் ட்ரிகர் வோல்ட்டளவினை
ஒன்னிங்கில் மூன்று ஒன்னிங்கில் மூன்று ஒன்னிங்கில் மூன்று ஒன்னிங்கில் மூன்று ஒன்னிங்கில் மூன்று விசிசியை விட விசிசியை விட விசிசியை விட விசிசியை விட குறைக்கும் சந்தர்ப்பத்தில் குறைக்கும் சந்தர்ப்பத்தில் குறைக்கும் சந்தர்ப்பத்தில் குறைக்கும் சந்தர்ப்பத்தில் எஸ் முனைக்கு எஸ் முனைக்கு எஸ் முனைக்கு உள்ளீடாக எஸ் முனைக்கு உள்ளீடாக எஸ் முனைக்கு உள்ளீடாக ஒன்று கிடைக்கும் உள்ளீடாக ஒன்று நம்பர் ஒன் என ஹை உள்ளீடாக ஒன்று கிடைக்கும் இவ்வேளையில் இவ்வேளையில் ஆறுக்கான உள்ளீடு இவ்வேளையில் ஆறுக்கான உள்ளீடு இவ்வேளையில் ஆறுக்கான உள்ளீடு பூஜ்ஜியமாக இருந்தால் வேளையில் ஆறுக்கான உள்ளீடு பூஜ்ஜியமாக இருந்தால் n table 5 இனுடைய வெளியீடு n table 5 இனுடைய வெளியீடு ஒன்றாக காணப்படும் n table 5 இனுடைய வெளியீடு ஒன்று ஆக காணப்படும் அதே வேளை Q bar சமன் பூஜ்ஜியமாகையால் என்னன்னு சொன்னா இங்க அவுட்புட் வாரது Q bar இல்ல Q தான் இங்க நம்மளுக்கு வர அவுட்புட் அதாவது இவரது நோட் கேட் பயன்படுத்தும் இந்த அவுட்புட்டுக்கு நீங்க இந்த இவரது நோட் பண்ணி எழுதி கொள்ளுங்க இதுக்கு பேர் என்னன்னு சொன்னா இவரது ஒரு நோட் கேட் அதாவது இன்வெர்டர்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் என்ன இன்வெர்டர் நிகர் மாற்றி என்ன இன்வெர்டர் பேர் என்ன சொல்லுவோம் இன்வெர்டர் சரியா இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் இன்வெர்டர் நிகர் மாற்றி அல்லது நோட் கேட் Q bar ஆனது பூஜ்ஜியமாகையால் NPN டிரான்சிஸ்டர் பின்முக கோடலுற்று NPN டிரான்சிஸ்டர் பின்முக கோடலுற்று NPN டிரான்சிஸ்டர் பின்முக கோடலுற்று ஏழாம் முனையுடன் அதாவது டிஸ்சார்ஜ் முனை பேர் சொல்லும் டிஸ்சார்ஜ் முனை இறக்க முனையுடன் அல்லது ஏழாம் முனைன்னு சொன்னாலும் போட்டாலும் ஓகே இறக்க முனையுடன் தொடுக்கப்பட்ட கொள்ளளவி ஏற்றமடைய தொடங்கும் சரியா பிள்ளைகள் ஓகே இப்ப பாருங்க இப்ப எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா டிஸ்சார்ஜ் இந்த முனையில கொள்ளளவி கனெக்ட் பண்ண சொல்லுங்க இந்த முனையில கொள்ளளவி கனெக்ட் பண்ணணும் சோ அவரு சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ஆகிற வேலை நடக்கும் அதே போல இந்த NE5 உடைய அவுட்புட் நாம இங்க இந்த முனையில இந்த மூணாவது முனையில இருந்து எடுப்போம் இப்போ ரீசெட் வந்துட்டு இங்க பயன்படுத்த ரீசெட் என்னதுக்கு பயன்படுத்தப்படுறாரு ரீசெட் வந்துட்டு
இந்த ரெண்டு இன்புட்களும் இந்த ஆர் இருக்கலாம் எஸ் இருக்கலாம் ரெண்டும் சமனாக 1ன்னு சொல்லி வந்துட்டாங்கன்னு சொன்னா, ரெண்டு பேரும் சமனா 1ன்னு சொல்லி வந்துட்டாங்கன்னு சொன்னா, அவங்கள ரேஸ் பண்ணி பழைய நிலைமையை ஆக்குறதுக்கு ரீசெட் பண்றதுக்காண்டி நாம அந்த ரீசெட் முறையை பயன்படுத்துவோம். விசிசியோட வேலை என்னன்னு சொன்னா, ஒரு சப்ளை தொடர்ந்து ஒரு சப்ளை வோல்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வோல்டேஜ் சொன்னா, ஒரு 5 வோல்டேஜ் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஆளா இருப்பாரு. சரியா? 5 வோல்டேஜ் தொடர்ந்து எழுதக்கூடிய ஆளா இருப்பாரு. ஓகே, இதுக்குள்ள நாம பயன்படுத்தி வந்துட்டு கிளாக் ஃபிளிப், இது சும்மா சாதாரண ஃபிளிப் ஃப்ளாப் தான் பயன்படுத்தும். ஓகே, அடுத்தது வந்துட்டு என்னன்னு சொன்னா, கொஞ்சம் இல்லைங்க தம்பி. அடுத்தது வந்துட்டு இந்த த்ரெஷ்ஹோல்ட் ட்ரிகர், ரெண்டு வாக்கள் ட்ரிகர், த்ரெஷ்ஹோல்ட் அடுத்தது ட்ரிகர். அப்ப த்ரெஷ்ஹோல்டையும் ட்ரிகரையும் வச்சு தான் என்ன செய்யும், இங்கே எங்களுக்குரிய இன்புட் எப்படி வேணும்னு சொல்லி, அதாவது இங்க எங்களுக்குரிய அவுட்புட்டை தீர்மானிக்கிற ஆட்கள், அவுட்புட்டை யாரு தீர்மானிக்கிறாங்க, இந்த த்ரெஷ்ஹோல்டும் இந்த ட்ரிகரும் தீர்மானிப்பாங்க. அவுட்புட்டை யார் தீர்மானிப்பாங்க, இந்த த்ரெஷ்ஹோல்டும் ட்ரிகரும். அப்ப ட்ரிகர் வந்துட்டு பாருங்க பிள்ளை, த்ரெஷ்ஹோல்ட் வந்துட்டு 2/3 விசிசியை விட அதிகரிக்கிற டைம்ல உங்களுக்கு என்ன நடக்குது, இந்த ஃபெஸ் கம்பேரேட்டர் வந்துட்டு 1 வராது. அதே போல ட்ரிகர் வந்துட்டு 1/3 விசிசியை விட குறையிற டைம்ல உங்களுக்கு என்ன செய்யறாது, இந்த ரெண்டாவது கம்பேரேட்டர்ல இந்த ரெண்டாவது ஒப்பாளில இருந்து உங்களுக்கு 1 கிடைக்காது. சரியா? அதே போல இந்த இதுக்கு மேலதிகமாக ஒரு ஆள் இருக்காரு, கண்ட்ரோல் சொல்லி ஒரு ஆள். இதுக்கு மேலதிகமாக ஒரு ஆள் இருக்காரு, கண்ட்ரோல் வோல்டேஜ் வர சொல்லும், கண்ட்ரோல் வோல்டேஜ் சொல்லுவோம். அதாவது கண்ட்ரோல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முனையில கனெக்ட் பண்ணிப்போம், கண்ட்ரோல இந்த முனையில கனெக்ட் பண்ணிப்போம். அதாவது 2/3 விசிசி வார இந்த முனையோட கனெக்ட் பண்ணிப்போம். சோ இந்த முனையில இருந்து நான் என்ன செய்யலாம்னு சொன்ன இடத்துல இருந்து நான் ஒரு வோல்ட் அளவை எக்ஸ்டர்னலா ஒரு வோல்ட் அளவை என்ன செய்யலாம், கொடுத்து இதை அதிகரிக்கலாம் அல்லது வோல்ட் அளவை குறைக்கலாம். சோ இதுகளை வெளிப்படையாக இருந்து கட்டுப்படுத்துற வேலையை, இது கொடுக்கிற ஒப்பாளிக்கு கொடுக்கிற வோல்ட் அளவை கட்டுப்படுத்துற வேலையை என்ன செய்வாரு, இந்த கண்ட்ரோல் வோல்டேஜும் என்ன செய்யறாரு, செய்து கொண்டே இருப்பாரு, கண்ட்ரோல் முனை. சரியா? இதுல அதே போல இந்த கிரவுண்ட் முனையை என்ன செய்ய நாம ஏர்த் பண்ணி வச்சிருப்போம், இது ஏர்த் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, இவ்வளவுதான் இது முனை. சரியா? அப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முதலாவது முனையும் இந்த முனையும், இந்த டிரான்சிஸ்டர் இந்த முனையும் வெர்ச்சுவலி கனெக்டட். ஏன் இவரும் ஏர்த் இவரும் ஏர்த் இல்லைங்கதா, அவரும் கிட்டத்தட்ட இவரும் கனெக்டடா இருப்பாங்க, இன்டர்னலி கனெக்டடா இருப்பீங்க. சரியா? இப்ப இதுதான் ஒரு NE555 உடைய உட்கட்டமைப்பு, அதுல தொழிற்பாடு. NE555 உட்கட்டமைப்பு தொழிற்பாடு. ஸோ இதுகளை வச்சு இந்த NE555 வச்சு நாம் என்ன செய்யலாம்னு சொன்னா, ஒரு கிளாக் பல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி தேவை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஜிட்டல் சிக்னல் வேணும், எனக்கு இந்த டைமுக்கு இவ்வளவு நேரத்துக்கு ஒன்னாக இருக்கணும், இவ்வளவு நேரத்துக்கு ஆஃப் ஆகிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவ்வளவு நேரத்துக்கு ஒன்னா இருக்கணும் அல்லது இவ்வளவு நேரத்துக்கு ஆஃப் ஆகிக்கணும் சொல்லி என்ன செய்யலாம், இவரை வச்சுன்னா தீர்மானிக்கலாம். இந்த த்ரெஷ்ஹோல்ட் ட்ரிகர் என்ன செய்யணும், நம்ம இவங்களை மாத்துறது மூலமா, த்ரெஷ்ஹோல்ட் ட்ரிகருக்கு நம்ம என்ன செய்யணும், மாத்துறதுக்கு மூலமாக என்ன செய்யலாம், நாம இந்த அவுட்புட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இப்ப அதே அஞ்சு சொல்றாங்க பாருங்க. இப்ப இதுதான் உள்கட்டமைப்பு தொழிற்பாடுகள். சோ இந்த தொழிற்பாடுகளை நாம பார்த்துட்டோம். சோ தொழிற்பாடுகளை பார்த்துட்டு இப்ப நாம அடுத்து பார்க்க போறது என்னன்னு சொன்னா, சரி இதுதான் லாஸ்டா நம்ம பார்க்க போறது. இதோட NE555 முடியுது. சரியா? NE555 ஒன்றிணைந்த சுற்றுடன் தேவையான பெருமானமுடைய தடையையும் கொள்ளளவையும் இணைக்கும் போது ஓர் அலையத்தை தயார் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான ஒரு அலையத்தை தயார் செய்து கொள்ளலாம். இப்போ இவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்ன பிள்ளைகள், இவங்களுக்கு இப்படி ஒரு அலையம் தான் வேணும் இல்ல பிள்ளைகள், நம்ம எப்படியும் தயார் செய்து கொள்ளலாம். இவங்களுக்கு ஒரு அலையம் இப்படி ஒரு அலையம் வேணும். அதாவது பாருங்க, 0ல இருக்காரு, அது கண்ணயத்தைக்கு 1ல இருக்காரு. சரியா? இப்ப என்னன்னு சொன்ன பிள்ளைகள், இந்த நிலையை சொல்லுவோம் பிள்ளைகள், 0ல தொடர்ந்து 0ல இருக்கிற நிலையை சொல்லுவோம், நாம ஸ்டேபிளானு சொல்லுவோம், நிலையானு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன, நிலையானது, ஸ்டேபிள். இப்ப பாருங்க, உங்களோட சொவி எடுங்க, காது எடுங்க, காது சும்மாரி என்ன செய்ய, ஸ்டேபிளா இருக்காரு. இப்ப நீங்க என்ன செய்றீங்க, இப்ப கை வச்சு நீங்க எப்படி செய்யக்குள்ளன்னு செய்யறான்டா, அன்ஸ்டேபிளுக்கு மாறுறாரு. இப்ப என்ன செய்யறாரு, அன்ஸ்டேபிளுக்கு மாறுறாரு, நிலையற்ற தன்மைக்கு மாறுறாரு. இந்த கிராஃப்ல கீறிக்கொள்ளுங்க வெளியில், இதுல இதை சொல்லும் ஸ்டேபிள், நிலையானது சொல்லும், ஸ்டேபிள் நிலையானது அல்லது உறுதியானது. இதை சொல்லுவோம் அன்ஸ்டேபிள், உறுதியற்றது. ஏன் அவருக்கு உறுதியற்றன்னு சொல்றேன்னு சொன்னா, ஸ்டேபிள் நிலையெல்லாம் எப்படியும் நீடிப்பாரு. இப்போ உறுதியற்ற நிலைக்கு நம்ம அவரை கொண்டு போயிட்டு திரும்ப நாம வச்சுட்டோம்னு சொன்னா திரும்ப என்ன செய்வார், பழைய நிலைமைக்கு வந்து. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
இப்போ நீங்க ஒரு வீட்டுல போறீங்க, வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்குரிய அந்த கோலிங் பெல் தானே, இப்போ வெளியில இருந்து அந்த வீட்டுக்குரிய கோலிங் பெல்ட்டை நவிக்கிறீங்க. இப்ப அழுத்தக்குள்ள இப்படி ஒரு தடவை தான் அழுத்திருப்பீங்க, அழுத்தி போட்டு விட்டுருவீங்க. அது என்ன செய்யும், கொஞ்சம் நேரத்துக்கு அது அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு சவுண்ட் பண்ணிட்டு அவர் என்ன செய்வார், அது ஆஃப் ஆகும். கொஞ்சம் நேரத்துக்கு ஆன் பண்ணிட்டு என்ன செய்வார், அது ஆஃப் ஆகும். நீங்க கை எடுத்து உடனே ஆஃப் ஆகாது. நீங்க ஒரு தடவை அடிச்சு போட்டு கை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு அடிச்சு போட்டு அவர் ஆஃப் ஆகிடுவாரு. விளங்குதா? அதுதான் என்ன செய்யுது, நீங்க இப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப நீங்க அவரை மேலாக்கிருக்கீங்க, ட்ரிகர் பண்ணிருக்கீங்க. அவர் என்ன செய்றீங்க, ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கீங்க. அப்ப அவர் என்ன செய்வார், கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஒன்ல இருந்துட்டு திரும்ப என்ன செய்வார், திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுவார். ஸ்டேபிள் நிலை என்ன, 0 தான். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, ட்ரிகர் பண்றீங்க, அவரை சாடா ஒன் பண்றீங்க. ட்ரிகர்னு சொன்னா என்ன பிள்ளைகள், ட்ரிகர்னு சொன்னா இப்ப கன் பண்ணலாம். அந்த கன்ல இப்போ உதாரணத்துக்கு ஒரு கன் ஒன்று எடுத்தோம்னு சொன்னா, பெஸ்ட் ஒன்று எடுத்தோம்னு சொன்னா அதுல ட்ரிகர் ரீபர் அழுத்துறது என்ன செய்யும், நாக்குன்னு சொல்லி சொல்லுவீங்க, ட்ரிகர். அதை ட்ரிகர் அழுத்தாத என்ன செய்வோம், கண்ல தோட் ஆஃப் ஆகும். அதே போலதான் இங்க நீங்க என்ன ட்ரிகர் அழுத்த டைம்ல நல்லா இருக்குன்னு சொன்னா, இங்க அடுத்து அன்ஸ்டேபிள் நிலை, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு ஒன்னாயிட்டு திரும்ப என்ன செய்வார், பழைய நிலைமைக்கு வந்துடுவார். விளங்குதா? அப்ப ட்ரிகர் பண்றது ஏன் ட்ரிகர் பண்ற, நாம அந்த நிலையை தற்காலிகமாக ட்ரிகர் பண்றதுடைய காரணம் எழுதி கொள்ளுங்க. ட்ரிகர் பண்ணுவதற்கான காரணம் இதுல போட்டு எழுதினாலும் ஓகே. ட்ரிகர் பண்ணுவதற்கான காரணம் தற்காலிக நிலையை உருவாக்க தூண்டுதல். தற்காலிக நிலையை உருவாக்க தூண்டுதல். ஓகே, சரியா பிள்ளை? ஓகே, இதுல பாருங்க, இப்ப நான் சொல்றேன் என்ன, இது வந்துட்டு ஸ்டேபிள், அப்ப இது வந்துட்டு அன்ஸ்டேபிள். அப்ப இந்த அன்ஸ்டேபிள் நிலைக்கு மாறுன்னு சொன்னா அவருக்கு யார் கொடுத்துருக்கோம், நம்ம ட்ரிகர் சிக்னல் கொடுத்துருக்கோம். ஏன்னா ட்ரிகர் சிக்னலுக்குரிய முனை எது, ட்ரிகர் சிக்னலுக்குரிய முனை வந்துட்டு இரண்டாவது முனை ட்ரிகர் சிக்னலுக்குரிய, இதான் ட்ரிகர் சிக்னலுக்குரிய முனை. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப உறுதியற்ற பல்லதிரி NE555 ஒன்றிணைந்த சுற்றுடன் தேவையான பெருமானமுடைய தடையையும் கொள்ளளவையும் இணைக்கும் போது ஒரு அலையத்தை தயாரித்துக் கொள்ளலாம். சுற்றில் RA, இந்த RA, அதே போல RB ஆகியவற்றின் ஊடாக கொள்ளளவி C ஏற்றம் பெறும். அப்ப C வந்துட்டு இப்ப ஏட் பண்ண என்ன செய்வீங்க, பிளஸ் VCC கொடுக்குறீங்க. இப்ப பிளஸ் VCC பிள்ளைகள் கொடுக்குறீங்கன்னு பாருங்க. பிளஸ் VCC கொடுக்கணும்னு சொன்னா இங்க இருந்து அப்படியே வோல்டேஜ் வர்ற. சோ இதன் மூலமாக இந்த கொள்ளளவி சார்ஜ் ஆகிட்டே இருக்காரு. ஏற்றமர் இறக்கம் RBக்கு குறுக்கே நடைபெறும். இப்ப இறக்கம் எங்க செய்யணும்னு சொன்னா RBக்கு குறுக்கே என்ன செய்யணும்னு சொன்னா நம்மளுக்கு இறக்கம் நடக்குமா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப என்ன செய்யணும், நம்ம சொல்லியிருந்தேன், இந்த 7வது முனை தான் என்ன, டிஸ்சார்ஜ் முனை. 7வது முனை டிஸ்சார்ஜ் முனை. 7வது முனை சொல்லுவோம் டிஸ்சார்ஜ் முனை. இந்த டிஸ்சார்ஜ் முனையோட ஒரு NPN டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணி பற்றி அவர் எங்க செய்வாரு, இந்த ஒன்றுங்கிற முனையோட கனெக்ட்ல இருப்பாரு, வெர்ச்சுவலி கனெக்டட். சரியா? அதாவது உள்ளுக்கு பாத்தீங்கன்னா இன்டர்னலா கனெக்ட் பண்ணப்பட்டிருப்பாரு, என்ன இன்டர்னலா கனெக்ட் பண்ணப்பட்டிருப்பாரு. சோ இந்த 7வது முனை மூலமா என்ன செய்யுது, உங்களுக்கு இறக்கம் நடக்குது. அதான் சொல்றாங்க, இறக்கம் RBக்கு குறுக்கே நடைபெறும். பிரேக்கெடுக்கு வேணும்னு சொன்னா 7வது முனைன்னு சொல்லி போட்டாருன்னு இல்ல, பிரேக்கெடுக்கு 7வது முனை, 7ஆம் முனைன்னு சொல்லி போட்டாருன்னு இல்ல. இங்கு இறக்கம் வழங்கல் அழுத்தத்தின் 1/3 ஆகும் வரை நகல். அப்ப வழங்கல் அழுத்தத்துல இருந்து இறக்கம் எவ்வளவு வரைக்கும் இது நடக்கும், வழங்கல் அழுத்தத்து. இப்ப C பாத்தீங்கன்னு சொன்னா C வந்துட்டு எவ்வளவு வரைக்கும் சீட மினிமம் இருக்கக்கூடிய அளவு வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 1/3 VCC. சரியா? 1/3 VCC ஆகிற வரைக்கும் என்ன செய்ய நடக்கும், இறக்கம் நடக்கும். 1/3 VCC ஆகும் வரை நடக்கும். அதே வேளை ஏற்றம் வழங்கல் அழுத்தத்தின் 2/3 ஆகும் வரை நடக்கும். அப்போ இது வந்துட்டு இறக்கமாக டிஸ்சார்ஜ் வந்து இவ்வளவுதான் நடப்பாரு. அதே போல அங்க ஏற்றம் எது வரைக்கும் நடக்கும், சீல ஏற்றம் வந்துட்டு எது வரைக்கும் நடக்கும் சொன்னா 2/3 VCC வரைக்கும் நடக்கும். அப்போ இந்த இருக்கிற கொள்ளளவு, இங்க கொள்ளளவு போட்டிருக்காங்க. சோ அந்த கொள்ளளவை விட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவுக்குள்ள இருக்கும், கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னு சொன்னா 2/3 VCC, அதே போல 1/3 VCC. இந்த இதுக்கு இடைப்பட்ட பெருமானம் இருப்பாரு, இந்த VCC பெருமானம். சரியா? இதுக்கு இடைப்பட்ட பெருமானம், சாரி,
யாரு கெப்பாசிட்டியில வோல்டேஜ் பெருமானம். கெப்பாசிட்டியில வோல்டேஜ் பெருமானம் இந்த பெருமானம் தெரியும். ஏற்றம் RA RB ஆகியவற்றின் ஊடாக நடைபெறுவதனால், அப்ப ஏற்றம் வந்துட்டு இவர் நூடாக நடக்குது. யாரு RA RB நூடாக நடைபெறினால் அந்நேரம் T1 எனின் அந்த டைம் T1 இந்த டைம்ல தான் ஏற்றம் நடக்குதான். இந்த டைம்ல தான் ஏற்றம் நடக்குதான். சோ இந்த டைம்ல பாருங்க T1 எனின் T1 சமன் 0.693 RA plus RB. பிள்ளைகள் என்னன்னு சொன்ன பிள்ளைகள் இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு சமன்பாடு, இந்த ஒரு பேசிக்கா இந்த சமன்பாடு தெரிஞ்சிருக்கேன் நான் நம்புறேன். பாருங்க எதுக்கும் எழுதுறேன் சரியா. Q சமன் CVங்கிற சமன்பாடு தெரியும். என்ன கொள்ளளவு ஒன்று சார்ஜ் ஆகுற Qன்னு சொன்னது ஏற்றம். கொள்ளளவு நாம் அளக்குற அளவு, இது அளப்போம், இந்த Q அளக்குற அளவு கூலவும்ல அளப்போம். Cன்னு சொன்னா கெப்பாசிட்டன்ஸ், அதாவது கொள்ளளவம். கொள்ளளவத்தை நம்ம எதுல அளப்போம்? ஃபராட்ல அளப்போம் சரியா. இது அங்கல வோல்டேஜ். Q சமன் CV. அதே போல Q சமன் ITங்கிற சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. Q சமன் ITங்கிற சமன்பாடு தெரிஞ்சிருக்கு. அதே போல பாருங்க, இப்ப பாருங்க CV சமன் IT, CV சமன் ITன்னு சொல்லி எடுக்க சரியா. இப்ப இதுல இருந்து T சமன் CV over E சரியா. சரி, CV over I என்ன CV over I, CV கீழ் I. B சமன் IR என்ன விலை? B சமன் IR, B சமன் IR. ஆகவே நான் என்ன செய்யலாம்னு சொன்னா பாருங்க, B சமன் IR சொன்னா இவருக்கு பதிலாக, இந்த Bக்கு பதிலாக நான் இவரத்துல IR போட்டுன்னு சொன்னா இந்த ஐயும் போயிடுவாரு, இந்த ஐயும் போயிடுவாரு. ஆகவே T சமன் ஃபைனலாக எனக்கு T சமன் CR சொல்லி வருவாரு. ஃபைனல் எனக்கு என்ன சொல்லுவாரு? T சமன் TR சொல்லி வருவாரு. இதை நோட் பண்ணிங்க பிள்ளைகள், இதை நோட் பண்ணிங்க கொள்ளுங்க, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அப்ப இதுல இருந்து பாருங்க, இப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப T1 சமன் இப்ப பாருங்க, இப்ப இவருக்கு கெப்பாசிட்டர் அந்த கொள்ளளவில இருக்கக்கூடிய மேக்சிமமான வோல்ட் அளவு எவ்வளவு, வோல்ட் அளவு பங்கு எவ்வளவு? 2/3 என்ன பிள்ளைகள்? 2/3. ஆகவே 2/3 தான் போட்டிருக்காங்கன்னு சொன்னா 2/3. அப்ப T1 சமன் T1 எப்படி எழுதலாம்னு சொன்னா அன்னளவாக 2/3 RA அவர் தடைகள் RA. ஏன்னா TA இந்த டைம்ல தான் என்ன செய்யறாரு அவர் என்ன செய்யறாரு பாருங்க, இந்த டைம்ல சார்ஜிங் ஆகிறாரு, RA சார்ஜிங் ஆகிறாரு. சார்ஜிங் சொன்னா அவர் என்ன செய்யறாரு? ஃபுல்லா 2/3 VCs வரைக்கும் சார்ஜ் ஆகுவாரு. ஸோ அதை தவிர தான் 2/3 போட்டீங்க. 2/3 RA பிளஸ் RB இவ்வளவு மேக்சிமம் இருக்க போறது வந்துட்டு அது சி தடைகள் அளவு சி. அதே போல பாருங்க, இறக்கம் எவ்வளவு எதால நடக்குது? RBயால நடக்குது. இறக்கம் யாரால நடக்குது? RBயால நடக்குது. சோ இறக்கம் RBயால நடக்கிற டைம்ல, அந்த டைம்ல டைம் T2 சொன்னா T2 சமன் 2/3. ஏன் இப்ப மேக்சிமமான அந்த வோல்டேஜ் தான் இப்ப இறங்க போறாரு. மேக்சிமமான அந்த வோல்டேஜ் தான் என்ன செய்யறாரு? அந்த 1/3 வரைக்கும் இறங்க போறாரு. அந்த 2/3 இருக்கிற வோல்டேஜ் தான். சோ அதை நம்ம 2/3 வோல்டேஜ் மொத்த வோல்டேஜ் எடுப்போம். 2/3 அந்த தடை எவ்வளவு? RB அங்கால கெபாசிட்டன்ஸ் C. இப்ப முழு நேரம் இந்த டைம் எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த சிக்னல்ல இருக்கிற அந்த டைம் எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த டைமுக்குரிய அந்த முழு நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா T1ஐயும் T2ஐயும் கூட்டி வரேன். இந்த டைம் T1, அதே போல இந்த டைம் T2, இவ்வளவுத்தையும் கூட்டி இந்த T1 T2 ரெண்டையும் கூட்டக்குள்ள உங்களுக்கு T வராது மொத்த டைம். சோ மொத்த டைம் இதுல இருப்பீங்க. சோ மொத்த டைம் பாத்தீங்கன்னு சொன்னா T சமன் 0. அதாவது 2/3 சுருக்கி போட்டிருக்கேன் இடத்துல. 2/3 சுருக்கி போட்டோம்னு சொன்னா 0.693 சொல்லி வரும். சோ T சமன் 0.693 RA பிளஸ் RB C. அதே போல T2 பெறுமதி 0.693 RB C. சரி, RB C.
அதே போல டி மொத்தம் அந்த டீயை நம்ம கூட்டு வர டைம்ல நம்மளுக்கு சாம்பாடு இப்படி வருவாரு டி சமன் 0.6932 RA பிளஸ் 2 RB சின்னு சொல்லி வருவாரு. அதே போல பாருங்க நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். டி சமன் நேரம் சமன் ஒன்னிங்கில் எஃப், நேரம் சமன் ஒன்னிங்கில் எஃப். அதாவது இதை சொல்லும் ஆவர்த்தன காலம். டீன்னு சொல்றது என்ன? ஆவர்த்தன காலம். ஆவர்த்தன காலம் சொன்னா ஒரு அலை முற்றாக ஒரு சீரான ஒரு அலை வந்துட்டு உருவாகிறதுக்கு எடுக்கிற டைமை சொல்லுவோம் நம்ம ஆவர்த்தன காலம். சரியா? ஆவர்த்தன காலம். அதே போல இவரை சொல்லுவோம் நம்ம என்ன? மீடிரன். மீடிரன் சொன்னா அத ஹேட்ஸ்ல அளப்போம். அதாவது மீடிரன் சொன்னா அதிர்வெண். அதாவது ஒரு செகண்டுக்கு உருவாகிய அலைகளின் எண்ணிக்கை. மீடிரன் சொன்ன என்ன விலையில் ஒரு செகண்டுக்கு உருவாகின அலைகளின் எண்ணிக்கை அதிர்வெண் அல்லது மீடிரன் எனப்படும். சோ அதிர்வெண் நம்ம அளக்கிற அளவு ஹேட்ஸ்ல அளப்போம். சரியா? இப்ப அதேதான் இங்க எஃப் சமன். இப்ப நம்ம சாம்பாடு எழுமாய் மட்டும் எஃப் மேலுக்கு அனுப்புங்க, டீயை கீழுக்கு அனுப்புங்க. சோ எஃப் சமன் 1/t சொல்லி வருவாரு. எஃப் சமன் 1/t. ஆகவே இதுல இருந்து அந்த 1/t பெருமாதி அப்படியே போட்டுன்னு சொன்ன அந்த இடத்துல மட்டம் தட்டி 0.69 போட்டியும் 0.69. அதே போல அந்த சி எஞ்சு போடும் சி RA பிளஸ் 2 RB. இதுல இருந்து உங்களுக்கு எஃப் சமன் 1.44 கீழே சி RA பிளஸ் 2 RB சொல்லி உங்களுக்கு கிடைக்கப்படுற இந்த சாம்பாடு. சரி, இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கப்படுறேன்னு சொன்னா மீடிரன். இப்ப என்ன சொன்னா பிள்ளைகள் நம்மளுக்கு இங்க நம்ம நம்மளுக்கு தெரியும் என்ன? இந்த அலையை உருவாக்கிட்டோம். சோ இப்படி ஒரு அலையை ஒன்று உருவாக்குறோம்னு சொன்னா ஒரு உறுதியற்ற பல்லதிரி ஒன்று உருவாக்கிறோம்னு சொன்னா இந்த அதிரிட நம்மளுக்கு தேவையான சொன்னா இந்த அதிரிக்குரிய அந்த டைம் தேவை. இந்த அதிரி வந்துட்டு எவ்வளவு டைமுக்கு உருவாகுதான்னு சொல்லி தேவை. அதே போல இவர் இந்த ஒரு டைமுக்கு ஒரு செகண்டுக்கு எவ்வளவு மீடிரனை தாடாரு, அதாவது இதுக்குள்ள எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் இருக்கு ஒரு செகண்டுக்கு. மீடியரன் சொன்னா என்ன பிள்ளைகள்? ஒரு செகண்டுக்கு உருவாகிற அலைகளின் எண்ணிக்கை. ஒரு அலைன்னு சொன்னா பிள்ளைகள் பாருங்க, ஒரு அலைன்னு சொல்றது இதை சொல்லலாம். இப்ப இவர் ஒரு அரை அலை, அதே போல இவர் ஒரு அரை அலை. அப்ப இவர் ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு அலை. இந்த ஒரு அலை எடுக்கிற காலத்தை சொல்லுவோம் டி, ஆவர்த்தன காலம். அதான் கேபிட்டல் டி போட்டீங்க. ஆவர்த்தன காலம் சொன்னா ஒரு அலை வந்து முற்றாக உருவாகிறதுக்கு எடுக்கிற காலம். மீடிரன் சொல்றது ஒரு செகண்ட்ல உருவாகின அலைகளின் எண்ணிக்கை. ஒரு செகண்ட்ல உருவாகின அலைகளின் எண்ணிக்கையை தான் அவர் என்ன செய்யும்? மீடிரன் சொல்லுவோம். ஓரளவு நேரத்தில் உருவாகின அலைகளின் எண்ணிக்கை. ஓகே, இப்ப நாம இவளுக்கு ஒரு அலை இங்க உருவாகுன்னு சொன்னா அவர் எப்படிப்பட்ட, அதாவது இவர் அதை நாம அளக்கக்கூடிய மாதிரி அதுல மீடிரன் எவ்வளவு, சரியா? மீடிரன் எவ்வளவு, அதே போல இதுல வரக்குள்ள இந்த அவர் ஒரு அலைக்குரிய அந்த ஆவர்த்தன காலம் எவ்வளவு சொல்லி உங்களுக்கு அதை மெசர் பண்ணக்கூடிய மாதிரி, கணிக்கக்கூடிய மாதிரி. சோ அந்த இதுகளை எவ்வளவு எதை வச்சு கணிக்கலாம்? நாம அந்த கொள்ளளவிட பெருமானது பாருங்க, அந்த கொள்ளளவிட பெருமதியையும், சரியா? அதே போல இந்த தடைகள பெருமதியை வச்சு கணிக்கலாம். சின்னு சொல்றது சி அளக்கிற அளவு ஃபெரட்ல அளப்போம். சி அளக்கிற அளவு ஃபெரட். எலக்ட்ரிக்கல் படிச்சிருப்பீங்க. சி அளக்கிற அளவு ஃபெரட். சின்னு சொல்றது கெப்பாசிட்டி, கொள்ளளவம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவைன்னு சொன்னா சின்னு சொன்னா கொள்ளளவம், சின்னு சொன்னா கொள்ளளவம். அவர் அளக்கிற அழகு வந்துட்டு ஃபெரட். அதே போல கியூன்னு சொன்னது, கியூன்னு சொல்றது வந்துட்டு கூலம் சார்ஜ். இதை சொல்லும் கூலம் சார்ஜ், அதாவது ஏற்றங்களின் எண்ணிக்கை. சரி, ஏற்றம் சரி, ஏற்றம்னு சொல்லுவோம். இதை சொல்லும் கியூன்னு சொன்னா ஏற்றம். அப்ப ஏற்றத்தை அளக்கிற அளவு வந்துட்டு கூலம் அளப்போம். சரியா? 1.44 எப்படி வந்தோம்னு சொன்னா இந்த ஒண்டை, சரியா? இந்த ஒண்டை 0.69 பிரிக்கிற டைம்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. 0.69 பிரிக்கிறேன்னு சொன்னா 1.44 வரப்போகுது. அதான் 1.44 போட்டீங்க. ஓகே, இப்ப பாருங்க, இச்சமன்பாட்டுக்கேற்ப ஆவர்த்தனம் ஆர்சி சுற்றின் மீடிரன் கொள்ளளவு ஏற்றம் பெறல் மற்றும் இறக்கமடைதல் ஆகியவற்றின் மீது பயப்பு மாற்றமடையும். இச்சமன்பாட்டுக்கேற்ப ஆவர்த்தனம் ஆர்சி சுற்றின் மீடிரன் கொள்ளளவு ஏற்றம் பெறல் மற்றும் இறக்கமடைதல், கொள்ளளவு ஏற்றம் பெறல் மற்றும் இறக்கமடைதல் ஆகியவற்றின் மீது பயப்பு அடைதல். சரியா? 4 விஷயம் வரும். 1, 2, 3, 3 கொள்ளளவு ஏற்றம் அல்லது இறக்கம். ஓகே, சரி, 4 விஷயம் வரும். ஆவர்த்தனம், அதே போல ஆவர்த்தனம் சொல்ற என்ன பிள்ளைகள்? ஆவர்த்தனம் சொல்றது அந்த டி, ஏன்னா கேபிட்டல் டி. ஆவர்த்தன காலத்தை தான் ஆவர்த்தனம் சொல்றாங்க.
அதே போல ஆர்சி சுற்றின் மீடிரன் சொன்னாங்க எஃப், இவர் டி, அதே போல இவர் எஃப். அதே போல கொள்ளளவு ஏற்று மற்றும் இறக்கம் அடைதல், சரி, சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் மீது பயப்பு மாற்றமடையும் என காட்டலாம். அதாவது இலக்கம் 3 தான் என்ன, நம்மளுக்கு அவுட்புட் டெர்மினல். நம்மளுக்கு அந்த இலக்கம் 3 தான் அவுட்புட் டெர்மினல். இலக்கம் 3 பயப்பு முனை உறுதியான பெருமானத்தில் இருக்காது, தொடர்ச்சியாக குறைந்தபட்ச பெருமானத்துக்கும் அலைவதாகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இவங்க இதை கிராஃப பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், இப்ப நான் கிராஃப கீறி கொள்ளுங்க. இப்ப இதை எப்படி உருவாகுவார்னு சொன்னா, இப்ப நாம இதை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம அவுட்புட் எடுப்போம். சரி, யாரு இவர் அவுட்புட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவர அவுட்புட் எடுக்கேன். இப்போ இதுல சரி, இது வந்துட்டு ட்ரிகர், இது அவுட்புட். அதே போல இவரு ட்ரிகர். இப்ப ட்ரிகர் வந்துட்டு உங்களுக்கு ட்ரிகர் வந்துட்டு 1/3 விசிசி ஆகிற டைம், 1/3 விசிசி ஆகிற டைம், குறைகிற டைம் இல்லை. ட்ரிகர் வந்துட்டு 1/3 விசிசியை விட குறைகிற டைம் இல்லையா, விட குறைகிற டைம்ல 1/3 விசிசியை விட குறைகிற டைம்ல. இப்ப உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு எப்படின்னு சொன்னா, இந்த டைம்ல இப்படி, அதாவது இவர் அன்ஸ்டேபிள் நிலை போய்த்தார். அன்ஸ்டேபிள் என்ன நிலை, உறுதியற்ற நிலை. உறுதியற்ற நிலையில தொடர்ச்சியாக அறிய மாட்டாரு, அவர் என்ன செய்வார், திரும்ப பழைய நிலையுமே வந்துப்பார். ஆனா ட்ரிகர் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா, ட்ரிகர் நீங்க சின்ன ஒரு அலை தான், ட்ரிகர் வந்துட்டு ஒரு ஷார்ட் பீரியட்ல ட்ரிகர் கொடுப்பீங்க. ஆனா இவர் இங்க கொஞ்சம் பெரிய டீம், அதாவது இந்த டைம் வரைக்கும் எடுப்பார். பாருங்க, ட்ரிகர் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த அளவு தான். ஆனா இங்க அன்ஸ்டேபிள் நிலையை பாருங்க, உறுதியற்ற நிலை இந்த நிலைக்கு வந்தீங்க. சோ இந்த நிலைமையில இருக்கக்குள்ள நாம சொல்லுவோம் அவுட்புட். இந்த நிலையில் எடுத்த எவ்வளவு, விசிசி. சரி, விசிசி. அதே போல பாருங்க பிள்ளைகள், இந்த டைம்ல என்ன செய்யணும் சொன்னா, கொள்ளளவி சார்ஜ் ஆவார். கொள்ளளவி எந்த அளவு சார்ஜ் ஆவார் சொல்லுங்க, நம்ம சாட் பாக்ஸ் சொல்லுங்க. கொள்ளளவிட மேக்சிமமான சார்ஜ் ஆகின வோல்டேஜ் எவ்வளவு நான் சொல்லுங்க. கொள்ளளவிட சார்ஜ் ஆகின வோல்டேஜ் எவ்வளவு, மேக்சிமமான வோல்டேஜ் எவ்வளவு, 2/3 விசிசி. 2/3 விசிசி. ஆகவே 2/3 விசிசி வரைக்கும் கொள்ளளவு என்ன செய்வார், சார்ஜிங் ஆயிருப்பார். கொள்ளளவி சார்ஜிங் ஆயிருப்பார். அதுக்கப்புறம் கொள்ளளவி டிஸ்சார்ஜ். இது எழுதுங்க, சார்ஜிங் கெப்பாசிட்டர். கொள்ளளவி ஏற்றம் அடைதல். அதே போல இந்த முனை சொல்லும். அது வந்துட்டு இது வந்துட்டு பாருங்க பிள்ளைகள், இது நடக்கும், இது குயிக்கா நடக்கும். இறக்கம் வந்துட்டு குயிக்கா நடக்கும், ஏற்றம் வந்து எடுக்கிற கொஞ்சம் டைம் பீரியட் நடக்கும். ஆனா இறக்கம் வந்துட்டு குயிக்கா நடக்கும். இதை சொல்லும் இறக்கம் அடைதல். கொள்ளளவி இறக்கம் அடைதல். சரி, கொள்ளளவி சார்ஜ் ஆகிற பிள்ளைகள் இந்த டைம்ல இருந்தா, அப்ப 1/3 விசிசி, 1/3 விசிசில இருந்தா அவரு சார்ஜ் ஆகும். தொடர்ந்து 1/3 இருந்தா சார்ஜ் ஆகுவாரு. இறக்கம் அடைஞ்சு எது வரைக்கும் இறக்கம் அடைவாரு, 1/3 விசிசி வரைக்கும் இறக்கம் அடைவார். சரியா, இது வந்துட்டு பிள்ளைகள் இப்படி வரும். இது வந்துட்டு இறக்கம் தடுதியாக நடக்கும்.